எல்லா இடத்துலையும் இந்த நெல்லை வந்து காய போட்டிருக்காங்க. ஒரு வழி பாதையை மட்டும் தான் இந்த பாதையில் பயன்படுத்தலாம். இது முல்லைத்தீவு வவுனியாவுக்கு இடைப்பட்ட பாதை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் போகிற நேரம் அங்கே ஒரு லொரி வருது. இப்போ இந்த லொரிக்கு நான் சிக்னல் காட்டுறேன், நிறுத்த சொல்லி சிக்னலை காட்டிட்டு தான் நான் திரும்ப சிக்னல் போட்டு எடுக்கணும். அதுவும் பகல் நேரங்கள். இது நான் ஈவினிங் டைம் போகிறேன். இப்போ பகல் நேரத்தில் இங்கே மூட்டை அடித்து வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஒரு சைடுக்கு ஒரு வழி தான் யூஸ் பண்ணலாம். பஸ் வந்து காரோட ஒட்டி போகுது. இவ்வளோ பெரிய ஒரு வழி பாதையை மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். எந்தவித அதிகாரிகளும் இது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கிறதா தெரியல. இங்கே பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நெல்லை காய வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு விடயம். நிச்சயமாக இதனால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. உடனடியாக இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர். இப்போ நான் சும்மா நினைக்கிறேன் இப்போ இது 2 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்பேன் இருக்கும். இங்கே பாருங்கள் இன்னும் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நான் வாகனத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. மிகவும் பாரதூரமான வாகனத்துக்கு இடம் கொடுக்குறதுக்கு இடமே இல்லை. நான் ஒரு வழி பாதை தான் நான் தவறான ரூட்டில் போய் கொண்டிருக்கேன். இப்போ தான் சரியான ரூட்டுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள் அப்புறம் பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போ அடுத்த நிமிஷம் அடுத்த ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு திரும்ப வரும். தான் ஒன்று கேமரா ஆஃப் ஆகலை, கேமரா ஒன்றில் இருக்குது. பார்ப்போம் அடுத்து இங்கே போட்டிருக்காங்கண்டு. இதை பாருங்கள் அடுத்த மூட்டை கட்டி வச்சுருக்கேன். 2 வளைவுக்கு அடுத்து இந்த மூடை கட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ காய வச்ச பிறகு திரும்ப மூடை கட்டி திரும்ப கொண்டு போகிறதுக்கு இந்த பாருங்க திரும்ப இது இவங்களோட ரோட் மாதிரி நடுவில் பாருங்க இது வச்சு வாகனங்களை வந்து ஒரு பக்கத்துக்கு அனுப்புகிறாங்களாம். வந்தால் இது வந்து மிகவும் மிக மிக பாரதூரமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரே சைடுக்கு நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம். அங்கேருந்து ஒரு வாகனம் வந்து எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை. இது வவுனியா முல்லைத்தீவு புளியங்குளத்தில் வழியாக நாங்கள் முல்லைத்தீவு நெடுங்கணி போகிற முல்லைத்தீவு போகிற ரோட். இது நான் சம்மந்தப்பட்ட இடம் வந்து நெடுங்கணிக்கும் புளியங்குளத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான் நான் அந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். தயவு செஞ்சு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.